வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் டிசம்பர் 19. தலைப்பு தன்முனைப்பு. உயிர்கள் அனைத்திலும் மேன்மையானவன் மனிதன். மனிதன் உடற்கருவிகளின் சிறப்பு வியத்தகு முறையில் அமைந்துள்ளது. ஐம்புலன்களால் உணர முடியாத இயற்கை ரகசியங்களை என்னால் உணரத்தக்க பேராற்றல் ஆறாவது அறிவாக மனிதனிடம் மிளிர்கின்றது. ஆறாவது அறிவு முழுமை பெற்று தன்னை அறியும் வரையில் மனிதன் புலன் கவர்ச்சி மயக்கத்தில் தன்னை மறந்து நிற்கிறான். உடல் அமைப்பு, வலிவு, செயல்திறன், கல்வி, அறிவு நுட்பம், புகழ் இவை மாந்தர்க்கு வேறுபட்ட தரங்களில் அமைந்து இருக்கின்றன. அறிவின் மயக்க நிலையில் தனக்கு மூலமும் முடிவுமான ஒரு பேரியக்க நிலையையும் அதன் ஆற்றலையும் மறந்திருப்பதால் அவன் அடைந்துள்ள எந்த உயர்வும் அவனுக்கு ஒரு செருக்கான மனநிலையில் அமைகின்றது. இந்த அறிவின் மயக்க செருக்குதான் தன் முனைப்பு ஆகும். இந்த ஒரு திரை போன்று அறிவின் ஒளி மறைத்து நிற்கின்றது. அவன் இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்கிறான். ஆனால் கண்கள் அவனால் செய்து கொள்ளப்பட்டவை அல்ல. நறுமணங்களை முகர்ந்து மகிழ்கின்றான். மூக்கு அவனால் செய்ய கொள்ளப்பட்டதன்று. இது போன்றே அவன் காது, நாக்கு, தொட்டுணர் கருவி, மற்ற உறுப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு இயக்கி உலகப் பொருட்களை துய்த்து மகிழ்கிறான். இவற்றில் எதுவுமே இவனால் ஆக்கப்பட்டதன்று. இவனுக்கு உள்ளும் புறமும் தொடக்கமாகவும் முடிவுமாகவும் ஒரு பேராற்றலால் இவை எல்லாம் தோன்றின, இயங்கிக் கொண்டும் இருக்கின்றன. மனித உடலோ அணுக்களால் ஆகிய ஒரு கூட்டு இயக்க வடிவம். உயிரும் நுண்ணியக்க ஆற்றலை. இவ்விரண்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் மலர்ச்சிகளே. சூக்கும வடிவமாகிய உயிர் உடலோடு கொண்ட தொடர்பால் இன்ப துன்ப உணர்ச்சிகள் எழுகின்றன. இந்த உணர்ச்சி நிலைகளால் கட்டுண்ட மனிதன் தன் ஆன்ம நிலையை மறந்து புலன் மயக்க நிலையில் மயங்கி செருக்குற்று இருக்கின்றான். இந்த மயக்க செருக்கிலிருந்து பிறப்பனவே 6 தீய குணங்களும் அவற்றால் விளையும் தீமைகளே துன்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் ஆகும். தவறான பழி செயல்களும் பாவ பதிவுகளால் ஆகும். அருட்தந்தை வாழ்க வளமுடன்.